திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோயில் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் திருவேற்காட்டில் அமைந்துள்ளது. திருவேற்காடு எனும் பெயருக்கு தெய்வீக மூலிகைகள் வேர்கள் நிறைந்த வனம் என்பது பொருளாகும். தேவி கருமாரியம்மன் ஒரு நாடோடியாக திரிந்ததாகவும் அந்த பருவத்தில் அவர் சூரிய கடவுளுக்கு குறி சொல்வதற்காக சென்றதாகவும் அவரை அடையாளம் காணாத சூரிய கடவுள் உரிய மரியாதை தராமல் அவரை அவமதித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் கோபமடைந்த தேவி கருமாரியம்மன் சூரிய கடவுளின் இடம் விட்டு அகன்றவுடன் சூரியனின் ஜொலிப்பும் பிரகாசமும் மறைந்து உலகம் இருண்டு விட்டதாகவும் பின்னர் சூரிய பகவான் அம்மனிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் அதற்கேற்ப வாரத்தின் முதலாவது நாளை தேவி கருமாரி தினமாக கடைபிடிக்கும்படி அம்மன் கேட்டுக்கொண்டதாகவும் புராண கதை உள்ளது. எனவே இந்த தலத்தின் அம்மனுக்கான சிறப்பு நாளாக ஞாயிற்றுக்கிழமை அமைந்துள்ளது. தலப்பெருமைகள். இங்கு தேவி கருமாரியம்மன் சுயம்புவாக நாகப்புற்றுள் எழுந்தருளியுள்ளார். மேலும் மரச்சிலை அம்மன் என்ற சந்நிதி இத்தலத்தில் உண்டு. பிரார்த்தனைகளும் நேர்த்திக்கடன்களும். அன்னையின் அருளால் இங்கு வரும் பக்தர்களுக்கு திருமண வரம், குழந்தை வரம், வியாபார வளர்ச்சி ஆகியவற்றை தருகிறது. தீராத நோய்களை தீர்த்தருளும் வேப்பிலையை மக்கள் அன்னையிடமிருந்து பக்தியுடன் பெற்று செல்கின்றனர். வேப்பிலையும் பிரம்பும் கொண்டு மந்திரிக்கப்பட்டு பில்லி, சூனியம், மனநோய் போன்றவை நீங்க பெறுகின்றனர். ராகு கேது கிரகதோஷம் உள்ளவர்கள் புற்றில் பால் ஊற்றினால் அம்மாதிரியான தோஷங்கள் விலகுகின்றன. பௌர்ணமி தோறும் 108 சுமங்கலி பெண்களால் மாலை வேளையில் 108 திருவிளக்கு பூஜை செய்யப்படுகின்றது. இந்த பூஜையை செய்பவர்கள் அவரவர் ஈடுபாட்டிற்கு ஏற்ப பலன்களை அடைந்து வாழ்வில் உயர்நிலை அடைகின்றனர். புற்றில் பாலூற்றி வழிபடுவோருக்கு வாழ்வழித்து ராகுகேது போன்ற கிரகங்களால் வரும் தோஷங்களை நீக்குவேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு. இவை தவிர முடிக்காணிக்கை, தேரிழுத்தல், குங்குமாபிஷேகம், மாலை சாத்துதல், சங்கபிஷேகம், கலசபிஷேகம், கல்யாண உற்சவம், பொங்கல் வைத்தல், அங்க பிரதட்சணம், கண்ணடக்கம் ஆகியவை முக்கிய நேர்த்திக்கடன்களாக பக்தர்களால் அம்மனுக்கு செலுத்தப்படுகின்றது. அருள்மிகு தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலின் மூல தெய்வமான கருமாரியம்மன் கிழக்கு பார்த்து அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார். கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முன் மண்டபம், திருச்சுற்று வளாகம் ஆகிய அனைத்தும் தற்கால கட்டுமானங்களாகும். முதல் திருச்சுற்று தெய்வங்களாக திருக்கோயிலின் முன்புறம் கிழக்கு திசை நோக்கி வலம்புரி விநாயகர் சந்நிதியும், வடகிழக்கில் சீனிவாச பெருமாள் சந்நிதியும், தென்கிழக்கில் நவகிரக சந்நிதியும், வடமேற்கில் வேர்க்கண்ணியம்மன் சந்நிதியும், வடக்கில் தென் திசை நோக்கி முருகன் சந்நிதியும், மரச்சிலை அம்மன் சந்நிதியும் உள்ளன. இரண்டாம் திருச்சுற்று தெய்வங்களாக தெற்கில் தென் திசை கடவுளான தட்சணாமூர்த்தி சந்நிதியும், தென்மேற்கில் அங்காள பரமேஸ்வரி சந்நிதியும், கிழக்கு திசை நோக்கி பிரத்யங்கரா தேவி சந்நிதியும், 7 அம்மன் சந்நிதியும், வள்ளி தெய்வானையுடன் முருகன் சந்நிதியும், வடக்கு திசை நோக்கி துர்க்கை சந்நிதியும், தென் திசை நோக்கி பைரவர் சந்நிதியும் அமைந்துள்ளன. திருக்கோயிலின் கிழக்கு புறத்தில் 5 நிலை ராஜகோபுரம் அமைந்துள்ளது. இதன் எதிரில் திருநீற்று பொய்கை எனப்படும் திருக்குளம் அமைந்துள்ளது. கோயிலின் வடகிழக்கில் புற்றுக்கோயில் உள்ளது. 2 திருச்சுற்றுடன் கூடிய திருக்கோயிலாகும். அடியவர்களுக்கு ஏற்ற வகையில் பல்வேறு வசதிகளை உள்ளடக்கிய திருக்கோயிலாகும். திருவேற்காடு கோயில் நேரம் காலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரை. ரயில். திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு அருகிலுள்ள ரயில் நிலையம் ஆவடி, அம்பத்தூர் மற்றும் அன்னனூர் ரயில் நிலையங்கள் ஆகும். பேருந்து. கருமாரியம்மன் கோயிலுக்கு அருகில் உள்ள பேருந்து நிலையம் 450 மீட்டர் தொலைவில் உள்ள திருவேற்காடு பேருந்து நிலையம் ஆகும். சென்னை மற்றும் திருவள்ளூரிலிருந்து திருவேற்காட்டிற்கு ஏராளமான பேருந்துகள் உள்ளன. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம்.
கருமாரியம்மனின் அருளை பெற நீங்களும் ஒரு முறை வாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.